அடுத்த 3 மணி நேரத்திற்கு ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தாரணி இணைகிறார். தாரணி, விவரங்கள் என்ன? வணக்கம் பத்மநாபன். நேற்று குறிக்கப்பட்டிருந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி லட்சத்தீவு மற்றும் அதை ஒட்டிய மாலத்தீவு பகுதியில் தொடர்புடைய மேல் காற்று சுழற்சி சராசரி கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் வரை நீடிக்கிறது. இது மேற்கு நோக்கி நகர்ந்து அடுத்த 24 மணி நேரத்தில் இன்னும் குறைவாக கூடும் எனவும் குறிக்கப்பட்டிருக்கிறது. இன்று கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டிய தாய்லாந்து வளைகுடாவின் மத்திய பகுதிகளிலும் மேல்காற்று சுழற்சி உள்ளது. இது இப்போது தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் பரவி 3.1 கிலோமீட்டர் வரை நீண்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரிக்கு ஓரிரு இடங்களில் கனமழை எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு மணிக்குள் இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் தென்காசி, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 3 மணி நேரத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளை தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுழற்சியானது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறக்கூடும் என்பதால் டிசம்பர் 16, 17 ஆகிய தேதிகளில் தென் தமிழகம் பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும், வட தமிழகத்திற்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கான எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி தாரணி.